இந்த உலகத்துல யாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் வரல. இந்த மாதிரி சிந்தித்து செயல்பட்டு பல ஞானிகள் சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்துதான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொருத்தரும் கூட இருந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டா இருந்தாங்க. அவங்கவுங்க நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி சத்சங்கம் ஒவ்வொருத்தரும் கேட்டு தெரிஞ்சு அப்புறம் நாமளும் யூகிச்சு அனுபவத்துலதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். இதோட நான் சொல்லிதான் தந்திருக்கிறேன். நீங்க தான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? இன்னைக்கும் சொல்லிட்டேன், எழுதியும் தந்துட்டேன். இன்னைக்குமா சாப்பிடணும்ல நீங்க? அப்ப சாப்பிடறதுக்கு என்ன வழியும் பார்க்கணுங்களா? எப்படி விளக்கு உங்ககிட்ட இப்போ ஒரு கடுகு அளவு அணு அளவு ஒளி தான் இருக்கு. அதான் உங்க ஜீவனுடைய தன்மை. இதை பெருசாக்கணும். ஒரு விளக்கு சின்ன இருக்கு, விளக்கு இதை பெருசா எதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளவுதான். அது திரிய பெருசாக தூண்டி அவ்வளவுதானே. இப்ப இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரகாசமா அறியணும்னா இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் பிரகாசம், இன்னும் தூண்டா இன்னும் பிரகாசமா இருக்கு. அவ்வளவுதானே. எவ்வளவு தூரம் தூண்டுறோமோ அந்த அளவுக்கு பிரகாசமா எரியும். நீங்க அவ்வளவுதான் செய்யணும். இறைவன் ஒளியா இருக்கிறாரு, நம்ம அதே அம்சம் நம்முடைய ஜீவன் ஒளியா இருக்குது, நம்ம கிட்டே அப்படிதான் இருக்கு. அது நம்ம கண்ணையும் ஒளியா தான் இருக்குது. இந்த சின்ன ஒளியை பிடிச்சி பேரொளி அடையும். இதெல்லாம் ஞான சாதனை. இதைத்தான் நம்ம செய்யணும்.